டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, காதுல சீல் வடிதல். அதாவது இயர்ல பஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காதுல சீல் ஏன் வடியுது? அத நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த காதுல சீல் வடியறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு காரணங்கள் இருக்கு. நெறைய காரணங்கள், ஒரு காரணங்கள் மட்டும் இல்ல. எக்கச்சக்கமான காரணங்கள் இதில இருக்கு. ஸோ நம்ம உடம்புல கண்ணு, மூக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, வயிறு எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அதுக்கான பாதுகாப்பும் எல்லாம் பண்ணுவோம். ஆனா, ரொம்ப பாதுகாப்பு கம்மியா, அத கவனிப்பு கம்மியா இருக்கக்கூடிய ஒரே உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்க காது தான். அந்த காதுக்கு நீங்க எதுவுமே போட மாட்டீங்க. காது ஓப்பன்லேயே தான் இருக்கும். அதுக்குள்ள எல்லாமே போகும். ஆனாலும் காது தன்ன தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் காதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. காது எந்த உறுப்பு கூட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, உங்களுடைய கிட்னி கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு கிட்னில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, இம்மீடியட்டா உடனே காதுல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு சத்தம் போகும். அந்த சத்தம் எப்பவுமே வந்துட்டே இருக்காது. எப்பவுமே வந்துட்டு இருந்தா அது பேர் டைட்டனிஸ் சொல்லிட்டு அது தனியான சப்ஜெக்ட். அது இல்லாம திடீர்னு காது அடைப்பு ஒரு சின்னதா ஒரு சத்தம் அந்த மாரி வந்துட்டு போகுது அப்படின்னா, அங்க கிட்னில உங்களுக்கு அன்னைக்கு அந்த டிஃபிஷியன்ஸியா வேலை செய்யுது அப்படின்ற மாரியான அர்த்தம். அது மட்டும் இல்லாம, நீங்க பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்கு. அதுல காதுல மட்டுமே உங்க எல்லா உறுப்புக்கான நரம்பையும் பார்த்து சிகிச்சை பண்ணக்கூடிய முறையும் இருக்கு. அது பேர் அரிக்குலர் தெரப்பின்னே சொல்லுவாங்க. உங்க காது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தன்னோட ஒரு கருப்பையில எப்படி இருக்குமோ, அந்த வடிவில தான் காது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா, நீங்க பேலன்ஸா நடப்போம். கொஞ்சம் வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தள்ளாடி கீழ விழ பார்ப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, காது மந்தம் ஏற்பட்டிருக்கும். அப்ப காது பார்த்தீங்கன்னா, நீங்க நடக்கிறதுக்கு முக்கியமா உங்கள பேலன்ஸா வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்புன்னே சொல்லலாம். காதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அப்படியாப்பட்ட காத நம்ம ஏதாவது பண்ணி பராமரிக்கிறோமான்னா இல்ல. அது பட்ஸ்ல கிளீன் பண்றேன்னு சொல்லிலாம் நெறைய தீங்கு நம்ம அதுக்கு பண்றோம். அப்ப காத ஏன் இத இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, காதுல சீழ் வருது அப்படின்னா, உடனடியா போய் ஒரு டாக்டர பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இல்லாம, அது ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸா ரொம்ப நாள் அத அப்படியே விட்டுருவாங்க. பட் இந்த காதுல சீல் வர்றதுன்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கான முறையான மருத்துவம் எடுக்காம விட்டீங்க அப்படின்னா, ஒரு மாரியான ஒரு கெட்ட வாடை வேற வெளிய வர ஆரம்பிக்கும். கிட்ட வந்தாலே ஒரு காதுலேருந்து வரக்கூடிய ஒரு இந்த சீல் நாற்றம்னு சொல்லுவோம். அது ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்கும். அப்படியெல்லாம் வந்தா தான், இவங்க போய் ஒரு டாக்டர பார்த்து மருந்து குடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அத பத்தி கவனிக்காம விட்டுருவாங்க. இப்ப காது ஒரு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்புன்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும். இம்மீடியட்டா இந்த மாரி வந்தாலே, ஒரு இஎன்டி டாக்டர பார்த்து, அது எதனால வருதுன்றத கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும் தான், அதுக்கான இயற்கையான மருத்துவம் ப்ராப்பரா எடுத்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப சீக்கிரமா சரி செஞ்சிடலாம். அதுல பார்த்தீங்கன்னா, இஎன்டி டாக்டருங்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய பேஷண்ட்டோட அளவுல 30% பேர் இந்த காது சீல் பிரச்சனைனால வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்ச நாள் நிக்கும். திரும்ப குளிர்காலமோ, இல்ல வேற ஏதோ காலம் வந்ததுன்னா, திரும்பவும் இந்த சீல் பிரச்சனை வந்துரும். அது என்ன சார் குளிர்காலம் வந்தா வருது அப்படின்னா, நீண்ட நாட்களாக சளி தொந்தரவு இருக்கும். சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாரி. அந்த சைனஸ் ப்ராப்ளம் அதாவது உங்க காது, மூக்கு, தொண்டை இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு பார்ட் தான் கனெக்ட் பண்ணும். காதுக்கும், உங்க மூக்குக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் பார்த்தீங்கன்னா, ஈஸ்டோஷியன் டியூப்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டியூப்ல இப்ப உங்களுக்கு சளி இருக்கு அப்படின்னா, அந்த டியூப் வழியா அந்த சளி போயி, உங்களுடைய இயர் ட்ரம்ன்னு சொல்லக்கூடிய காது பறை, அத தாக்கி சில பேருக்கு அது ஓட்ட போட்டுரும். அந்த மாரி சளி தொந்தரவுனால அந்த ஈஸ்டோஷியன் டியூப் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலோ, இல்ல காதுல அந்த மாரியான சீல் வருமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாலோ, நீங்க வீட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில பேர் அந்த காலத்துல பார்த்துருப்பீங்க. பூண்டு ஒண்ணுத்த அப்படியே உரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காதுல இங்க வச்சிருப்பாங்க. காது உள்ள கிடையாது. ஒரு பெரிய சைஸ் பூண்ட உரிச்சு, காதுல ஓரமா இங்க வச்சாலே பார்த்தீங்கன்னா, அந்த காது வலி கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். பட் இன்னைக்கு அத நம்ம அந்த மாரியான நெறைய முறைகள மறந்து, நம்ம அப்படியே காதுல தான் சீல் வருது. அது யாரும் பார்க்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு, இந்த இயர் ட்ரம்ல ஏற்படுற ஓட்டை பெரிய லெவல்ல மாறி, அந்த ஓட்டைய அடைக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு, எப்பவுமே காதுல இருந்து
சீல் வரா மாரி பார்த்துக்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் ட்ரம் வந்து எதுக்கு இருக்கு அப்டின்னா, உங்களுடைய வெளிப்புற காதுக்கும், உள்புற இருக்கக்கூடிய காதுக்கும் தடுப்பு தான் வந்து அந்த இயர் ட்ரம்னு சொல்றது. இப்ப நீங்க குளிச்சிட்டீங்க அப்டின்னா, தண்ணி உள்ள போகும். அந்த பறையில பட்டு திரும்பவும் வெளிய வந்துரும். அதுக்காக நீங்க ஸ்பெஷலா வந்து எதுவும் எடுத்து காதுல விட்டு குடாயணும் அப்டிலாம் ஒண்ணுமே இல்ல. அதுவே வெளிய வந்துரும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஸ் போடுறேன் அந்த மாரியான சில காத வந்து பண்ணா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு, உள்ள விட்டு குத்திக்கிட்டாங்க அப்டின்னா, அது வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டோ, இல்ல வீக்கம் ஏற்பட்டோ, காதுல இருந்து சீல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அந்த மாரியான சீல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியா இருக்கும். பட் இப்ப நம்ம காது இயர் ட்ரம் ஓட்டை ஏற்பட்டு, அது நிரந்தரமா வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில, அந்த சீல் வந்து எப்ப அப்டின்னா, நீங்க டெய்லி தலை குளிக்கும் போதெல்லாம், எப்பப்பலாம் தலை குளிக்கிறீங்களோ, தலை குளிக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சீல் காதுலருந்து வெளிய வர ஆரம்பிக்கும். அத நீங்க எப்படி வந்து காதோட இயர் ட்ரம் வந்து ஃபுல்லா எனக்கு கிழிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்க வீட்லயே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கால் பாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா 4 விரல் இருக்கும். கட்டை விரலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4 விரல் இருக்கும். அதில கால்ல இருந்து 3வது விரல், 3வது விரல் பக்கத்தில நடுவுல 3 விரல் 3வது விரலுக்கும் 4வது விரலுக்கும் நடுவு பகுதியில நீங்க சின்னதா ஏதாவது ஒரு ஸ்டிக் மாரியோ, இல்ல ஏதாவது கையில வச்சு அழுத்திட்டீங்கன்னா, அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். இல்ல அப்டின்னா, உங்களுடைய கால் விரல வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த விரல் எல்லாமே நேரா இல்லாம, இந்த 3வது, 4வது விரல் ஏதோ ஒரு விரல் வந்து இப்டி உள்ளேயோ, இல்ல வெளிப்பக்கமோ வந்து மாறி இருக்கும். இது வந்து ஈவனா நேரா எல்லா விரலும் இருக்காது. இந்த மாரிலாம் இருக்குது அப்டின்னும்போது, இம்மீடியட்டா ஒரு இஎன்டி டாக்டர பார்த்து, எதனால அது வருது அப்டின்றத நம்ம வந்து கவனிக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல சார், எனக்கு வந்து சீல் வந்துட்டே இருக்கு. நான் மருந்தெல்லாம் எடுத்தேன். அப்பயும் எனக்கு சீல் வந்துட்டே இருக்கு அப்டின்னா, இதுக்கான சில ஹெர்பல் டிராப்ஸ் இருக்கு. அதாவது காதுல விடுறது கிடையாது. காதுல விடாம நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய சில டைப்ஸ் ஆஃப் மெடிசன்லாம் இருக்கு. அது வந்து அலோபதிய சார்ந்தோ, சித்த மருந்தோ, ஆயுர்வேத மருந்துலாம் இல்லாம, ரொம்ப எளிமையா ஹெர்பல் டிராப்ஸ் மாரிலாம் இருக்கு. அதுவுமே அவைலபிளா கிடைக்கும். அத வாங்கி சாப்பிட்டாலும், இது 1 மாசத்துக்குள்ளேயும் இந்த சீல் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். அது இல்லாத பட்சத்தில, வீட்ல இருந்தே நாங்க என்ன சார் பண்ணலாம் அப்டின்னா, காது வலி, அதாவது நான் சொன்ன இப்ப இந்த சளியினால ஏற்படக்கூடிய காது வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த காது வலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காது உள்புறத்துல இருந்து வெளியில இந்த தாடை வரைக்கும் ஃபுல்லா வலி வந்துரும். அந்த மாரி சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். இதுல எந்த ஆபத்துமே இல்ல. வெத்தல, சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய வெத்தலைய வந்து கொஞ்சமா எடுத்து, அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பீஸா கிள்ளி, தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா எடுத்து, சுத்தமான செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய எடுத்து, இந்த வெத்தலைய போட்டு சும்மா அப்படியே சூடு பண்ணி எடுத்து, வடிகட்டி வச்சுப்பாங்க. காதுல ஒரு 2 சொட்டு இந்த பக்கம் விட்டுட்டு, அந்த காதுலயும் 2 பக்கம் விடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வலி, இந்த சீல் பிடிக்கிற பிரச்சனை வந்து ஒரே நாள்ல கண்ட்ரோல் ஆகாது. அதிகபட்சம் ஒரு 3 நாளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வந்துரும். முதல்ல இந்த சீல் எதனால வந்ததுன்னு கண்டுபிடிச்சா மட்டும் தான், இதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்ப நம்ம சொன்னது வந்து இந்த சீசன்ல, இந்த கோல்டான இருக்கக்கூடிய சீசன், பனி சீசன்ல வரக்கூடிய இந்த சீல் பிரச்சனை, இந்த வலி பிரச்சனைக்கு வந்து, இந்த வெத்தலையும், இந்த தேங்காய் எண்ணெயுமே வந்து உங்களுக்கு முழுமையான தீர்வு குடுக்கும். இந்த எளிமையான தீர்வ பயன்படுத்தி பயனடைங்க. இயற்கையான முறையில, நல்ல முறையில ஆரோக்கியமா எல்லாரும் இருக்க வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.